Hey, Duck, are you a fool? Everybody called me Vatumadayan. I am a smart person. Hey, Duck, can you teach me about the idiom? It's raining cats and dogs, and the story behind it? Sure. பூனைகளாக நாய்களாக எங்காவது மழை பெய்யுமா? பிறகு ஏன் அப்படி சொல்றாங்க? பலத்த மழை அல்லது கனமழை பெய்கிறது அப்படிங்கிறத குறிக்க பயன்படுத்தப்படுற மரபு தொடர் தான் இது. இங்கிலீஷ்ல மரபு தொடர் இடியம்னு சொல்லப்படுது. இடியம்ல உள்ள வார்த்தைகளை நேரடியா பொருள் கொள்ளக்கூடாது. மறைமுகமாக வேறு பொருள் தருவதுதான் இடியம். உதாரணமாக he kicked the bucket அப்படின்னா அவன் வாளிய உதைச்சான் அப்படிங்கிறது போல தோணும். ஆனா உண்மையில அவன் இறந்து விட்டான் அப்படிங்கறதான் பொருள். அது போலதான் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா பலத்த மழைன்னு பொருள். இந்த இடியம் எப்படி வந்தது அப்படின்னா நார்ஸ் மக்களுடைய புராண கதையில வர்ற ஓடின் அப்படிங்கிற ஒரு புயல் காற்றுடைய கடவுள். அவர் நாய்கள் பூனைகள் புடைசூழ புயலையும் மழையையும் கொண்டு வருவார். புயல்ங்கிறது நாயை குறிக்கும், மழைங்கிறது பூனையை குறிக்கும். அதனால புயலும் மழையும் சேர்ந்து வர்ற புயல் மழைக்கு ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னு பேர் வந்துதான். இன்னொரு வெர்ஷன்ல கொற்ற மழையில சூனியக்காரிக துடைப்பத்தில் ஏறி போகையில கருப்பு பூனையும் சேர்ந்து போகுமா. அதனால இந்த கதையும் கலந்து கூட இந்த மரபு தொடர் தோன்றியிருக்கலாம். இன்னொரு வெர்ஷனும் உண்டு. கேட்டா டாக்ஸா அப்படிங்கிற கிரேக்க சொற்றொடர் நம்ப முடியாத அப்படின்ற அர்த்தம் தருது. அதை வச்சு நம்ப முடியாத அளவுக்கு மழை பெய்கிறது அப்படின்னு பொருள் தர்ற மாதிரி இட்ஸ் கெட்டா டாக்ஸா அப்படின்னு சொல்லி அதுவே மருவி கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னு பரிணமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.